யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 3ல நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்கே திடீரென்று ஒரு நாள் இந்த மோசைக்கு தேவன் தரிசனமாகிறத நாம் பார்க்கலாம். தேவன் மோசைக்கு தரிசனமாகி ஆல் ஆஃப் அ சடன் முட்செடி நடுவுல அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். மோசை பக்கத்துல வரும்போது தேவன் சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான காரியத்தை நீங்க பார்க்க முடியும். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே காட் ஸ்பீக்ஸ். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க? 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து அவங்க தேவனை நோக்கி விண்ணப்பித்து கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, எங்களுக்கு யாராவது ஒரு ரட்சகரை அனுப்ப மாட்டாரோ? இந்த பார்வோனுடைய உபத்திரவத்தில் எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? பார்வோனுடைய ஆலோட்டிகள் நிமித்தம் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நிம்மதி கிடைக்காதா? நாங்க பிறந்தது சாபமா? இப்படி கூட நினைச்சு அவங்க கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எவ்ரிபடி ஹட் பிகம். ஒரு நாள் அங்க யோசேப்பின் நிமித்தம் அங்க ஒரு பெரிய கௌரவம் கிடைத்த இந்த இஸ்ரவேலர் மக்கள் இன்னைக்கு அடிமைகளாக மாறிவிட்டாங்க. எகிப்தியருக்கு வேலைக்காரிகளாக மாறிவிட்டாங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு கூட இங்க இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போய் அவர்களுக்கு குறித்த நாளில அவங்களுக்கு வேண்டிய வருமானம் வராத போது எத்தனை வேதனைப்படுவாங்க. எத்தனை பேரை யாராச்சும் எனக்கு உதவி செய்வாங்களா, யாராச்சும் எனக்கு பேசுவாங்களான்னு எதிர்பார்ப்போம்ல. எத்தனையோ பேருடைய சாட்சி, எத்தனையோ பேர் வந்து சொல்லுகிறதை கேட்டு இருக்கிறேன். நான் இத்தனை வருஷம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம பிடித்து கொண்டார்கள், நான் வெறும் கையோடு வந்திருக்கிறேன், இத்தனை வருஷம் உழைத்ததுக்கு ஒன்றுமில்லாம வந்திருக்கிறேன், என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் கலங்கி இருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் பல காரியங்களை பிசினஸ்ல இழந்து போய் கஷ்டப்படுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ அப்படியாப்பட்டவர்களுக்கு இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, இந்த 7ஆம் வசனத்துல மோசே கிட்ட சொல்லுவாரு, அப்பொழுது கர்த்தர், எக்ஸோடஸ் சாப்டர் 3:7, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். God was talking to Moses. மோசே பார்த்து சொல்றாரு, எகிப்தியருக்கு சொல்லல. எகிப்தியர் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க, அழுது இருந்தாங்க. யாராச்சும் வரமாட்டாங்களான்னு அவங்க கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு நடுவுல பேசல. ஏன்னா தேவன் அவங்க அந்த வேதனை நடுவுல பேசியிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்க முடியாது. அதனால தூரத்துல மீதியான் தேசத்துல இருந்த மோசையோட தேவன் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எகிப்தருடைய அங்க இஸ்ரவேல் மக்கள் படுகிற வேதனையை தேவன் இங்க சொல்லி காட்டுறாரு, மோசைக்கு சொல்றாரு. என்னன்னு? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். I have seen. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அப்போ இந்த இரவு நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க எந்த உபத்திரவத்தின் பாதையில போய் கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது, எந்த ஃபெயிலியருடைய உச்சத்துக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. But the word of God is saying, I have surely seen the affliction of my people. என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்திருக்கிறேன். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க போகிற அந்த உபத்திரவத்தின் பாதை, நீங்க நினைக்கலாம் நான் படுற கஷ்டம் யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன்ப்பா. உன்னுடைய உபத்திரவம் எனக்கு தெரியும், உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கிறேன். ஐ எம் வாட்சிங் ஓவர் இட். நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். அதோட ஆண்டவர் நிக்கல. அடுத்து 2வது என்ன சொல்றாருங்க? ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், I have given heed to their cry. அவங்களுடைய அழுகையின் சத்தத்தை, அவங்க கூக்குரலின் சத்தத்தை இல்ல, அவங்க ஜெபத்தின் சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன். I heard it. அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றார்? உங்க ஜெபத்தின் சத்தம் தேவ சமூகத்துக்கு எட்டி இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. God has already heard the cry of your prayer என்பதை மறந்துடாதீங்க.
ஆண்டவருக்கு ஒரு சங்கீதம் 65 சொல்லும், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதத்துல சொல்லும், அவர் கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துருத்தில வைத்திருக்கிற தேவன். Hallelujah. God has seen it and God இப்ப அன்னைக்கு பார்த்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகாரை பார்த்து அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரியும் ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். I know that. ஆகாருடைய பிள்ளையின் கதறலை கேட்ட தேவன். அவர் சொல்லுவாரு, அவருடைய பிள்ளை அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஆகாரத்துக்கிட்ட பேசுவாரு, போ, உன் பிள்ளை பிழைப்பான், பெரிய ஜாதி ஆக்குவேன். Don't ever misinterpret God. தேவன் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, அவருக்கு தெரியாது நினைக்காதீங்க. He knows every detail of your life. உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரம், வரலாறு அவருக்கு தெரியும். நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க போக போறீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்க துவக்கம் எப்படி இருக்கிறது, உங்க முடிவு எப்படியா இருக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒவ்வொருடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் அது மகிமையாய் முடிய பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அற்பமா இருந்து அற்பமா போகிறது அவருடைய விருப்பம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. ஹல்லேலூயா. ஒரு மகிமை இருக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றார், மூன்றாவது அவர் சொல்லுகிறார், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். For I am aware of their sufferings. For I am aware of their sufferings. Hallelujah. உங்க வேதனை எவ்வளவு பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? உங்க சஃபரிங் எவ்வளவு பேருக்கு உண்மையா தெரியும் நினைக்கிறீங்க? எத்தனை சகோதரிமார்கள் இன்னைக்கு சஃபரிங்ல இருக்கிறீங்க, உடல் உபாதையில இருக்கிறீங்க, மனசுல உபாதையோட இருக்கிறீங்க. your heart broken உங்களுக்கு தெரியும். அந்த ஹார்ட் broken உங்களோட சேர்ந்து ஒரு சிலருக்கு தான் தெரியும். your own spouse கூட தெரியாம இருக்கலாம். பட் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதனை, இந்த சஃபரிங்ஸ் அவங்க இஸ்ரவேல் மக்கள் அவங்க நினைச்சு பார்க்கல, இது ஆண்டவருக்கு தெரியுமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, I have seen it. I am aware of their sufferings. I know about their sufferings. எனக்கு தெரியும். என் ஜனங்களுடைய மிசரி எனக்கு தெரியும். அவங்களுடைய கூக்குரல் எனக்கு தெரியும். நான் கேட்டு இருக்கிறேன், என் காதுல விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒன்பதாம் வசனத்தில் சொல்வார், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். 9th verse அவர் சொல்லுவாரு, I have seen the oppression with which the Egyptians are oppressing my people. oppression கூட தெரியும். என்னென்ன தெரியும் ஆண்டவருக்கு? உங்க அஃப்ளிக்ஷன் தெரியும், உங்க கூக்குரல் அவருக்கு தெரியும், உங்க சஃபரிங்ஸ் அவருக்கு தெரியும், உங்க ஒப்ரஷன் கூட அவருக்கு தெரியும். God knows your oppression, how you are oppressed. வாயை திறந்து பேச முடியாம you have been oppressed. அது வேலை ஸ்தலத்துல, ஆபீஸ் வேலை ஸ்தலத்துல இருக்கலாம். somewhere in some place where you want to raise your voice, அதை எடுக்க முடியாம நீங்க தத்தளித்து கொண்டு இருக்கலாம். and God says, I know it. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த காரியத்தை எங்க சொல்றாருங்க? he didn't say to the Egyptian, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லல, he speaks to Moses. அப்போ இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் சொல்லுவாரு 10ஆம் வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் எடுத்து அனுப்புவேன், வா என்றார். So God said to Moses, come, I will send you to deliver my people from the Egyptians. எகிப்தியன் கையிலிருந்து என் மக்களை விடுதலை ஆக்குவதற்காக நான் உன்னை அனுப்ப போகிறேன். But what does it say? நல்லா தெரிஞ்சுக்கங்க,
God has prepared someone to deliver you. உங்களை விடுதலையாக்க, உங்களுடைய துக்கத்தை மாற்ற, உங்களுடைய பிரச்சனையை மாற்ற. நீங்க நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லையன்னு. God has already ஒரு ப்ராவிஷன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. It will come knocking at your door. உங்களை தேடி வரும். எகிப்தியர் வரல, இஸ்ரவேல் மக்கள் தேடி வரல. God sent Moses. அதே போல நீங்க இருக்கிற இடத்துக்கு தேவன் will do something. எனக்கு தெரியாது எப்படி செய்வாருன்னு. But one thing I know, God, இங்க மோசே தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் God can use anyone. Hallelujah. சின்னவங்களோ பெரியவங்களோ, God can use anyone. அவர் சித்தம் கொண்டு யாரை வேண்டுமானாலும் எழுப்பி, யாரை வேண்டுமானாலும் அனுப்பி உங்களுக்குரிய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கவர்மெண்ட்ல ஏதோ காரியம் நடக்காம இருக்குதா, he will raise someone. யாரோ ஒருவர் வருவாங்க, உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய காரியம் இருக்கிறதா கலங்கி கொண்டு, God will send someone அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு. God will send the right doctor உங்களை ஹீல் பண்ணுவதற்கு. God will raise someone. Hallelujah. அது வரைக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. Don't give up on your God. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கையா இருங்க. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஜெபிக்கிறதை நிறுத்திராதீங்க. Hallelujah. Believe in your God. Trust in your God. அவர் செய்ய நினைச்சது ஒன்று உங்க வாழ்க்கையில தடைபடாது. What all God planned in your life. Hallelujah. இஸ்ரவேல் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தவர் தேவன், இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. உங்க எதிர்காலத்தையும் தீர்மானித்து இருக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். Not you. Not you. உங்க எதிர்காலமே அவர் கரத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எரேமியா 29:11 சொன்னபடி, உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். I know what I'm going to do. நான் செய்ய நினைச்சது நான் நிச்சயமா செய்து முடிப்பேன். But till then ஆண்டவர் சொல்றாரு, will you hold on? இன்னும் கொஞ்ச நாள் will you hold on? ஜெபத்துல உறுதி நிற்பீங்களா? விசுவாசத்துல நிற்பீங்களா? Hold on. Hold on. Your miracle is on the way. உங்க அற்புதம் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது. Remember, God has not forgotten you. கடந்த நாள்ல சொன்ன உங்களை மறக்கல. மாறாக அவர் சொல்றாரு, அப்பா இதுதான் நான். உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. My ways are so high. My thought about you, என்ன உங்களை குறித்து நான் நினைத்து இருக்கிற நினைவுகள் அவ்வளோ பெருசா இருக்கிறது. இன்னைக்கு நீ கடந்து போய்கொண்ட உபத்திரவத்தின் பாதையை பார்த்து நீ சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. நான் நிச்சயமா உன்னிடத்துல வருவேன். ஆபிரகாமுக்கு சொல்லுவார், சாராக்கு சொல்லுவார், ஒரு உற்பவ காலத்துல நான் வருவேன். I'll come back. Hallelujah. நான் அடுத்த முறை வரும்போது சாராள் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு இருப்பார். 90 வயசுல சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைப்பாய். முடியாதுன்னு நினைக்கிற காரியம், கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். எல்லாம் அவரால் கூடும். நாம தான் நினைக்கலாம் இது நடக்குமா, இது முடியுமா, அது முடியாதான்னு. But with God everything is possible. அந்த உன்னத மகிமையான தேவன் தான் உங்களுடைய தேவனும் என் தேவனும் உங்க அப்பாவும் என் அப்பாவுமா இருக்கிறார். அவர் தான் உங்க ரட்சகரும் என் ரட்சகருமா இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பிராயிமே
நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். He will never let you. ஒருபோது உங்களை கைவிட மாட்டாரு. ஒரே ஒரு காரியம், if he says I will do, அவர் நிச்சயமா செய்வாரு. Will you have faith? இந்த விசுவாச நம்பிக்கையோட நீங்க நிப்பீங்களா? காத்திருப்பீங்களா? ஹல்லேலூயா.